மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். இதுவரைக்கும் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு முரண்பாடு வந்ததே கிடையாது. இதுவரைக்கும் அவன் தண்ணீர்ல நடந்து போனான். இயேசு நடந்து போன போது கடல் மேலே நானும் நடப்பேன்னா நடந்தான். அப்புறம் மூழ்கினா, அவனை தூக்கி எடுத்தாரு. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாயினார். அவ்வளோதான். பெரிய முரண்பாடு பேதுருவுக்கும் ஆண்டவருக்கும் வந்ததில்லை. பேதுரு ஆண்டவரை மறுத்தோ எதிர்த்தோ பேசினதே கிடையாது. ஒரு நாள் எதிர்த்து பேசினதே கிடையாது. இந்த எதிர்த்து பேசுறது அப்படின்றது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாவம். முக்கியமாக பழைய நாட்களில் பெரியவர்களுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, தலை குனிஞ்சு தான் பேசுவாங்க. பழைய நாட்களிலே பெரியவர்களோடு சிறியவர்கள் பேசுவதற்கு, பெரியவர்களை சிறியவர்கள் சந்திப்பதற்கு, சாணத்தில் ஒரு ராஜா அல்லது ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு பெரிய மனிதரை ஒரு சாதாரண ஆள் போய் சந்திப்பதற்கு சில முறைகளை நம்முடைய ஊரில் வைத்திருந்தார்கள். அதில் ஒன்று, முகத்தை பார்த்து கூட பேசக்கூடாது, தலை குனிஞ்சு தான் அவங்கள பார்க்கக்கூடாது. பெரியவங்க எதிர வந்தால் கூட சின்னவங்க அவங்கள பார்த்து வணக்கம் கூட சொல்லக்கூடாது. வணக்கம் சொல்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அப்படியெல்லாம் கூட பழைய நாட்களில், பழைய வருஷங்களில், முந்தின தலைமுறைகளில் இருந்திருக்கிறது. அவங்க தலை குனிஞ்சு தான் அவங்க பேசணும், எதிர்த்து பேசக்கூடாது. ஆனால் முறையாக பேதுரு எதிர்த்து பேசுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பல பாடுகள் படணும், கொல்லப்படணும், 3ஆவது நாள் எழுந்திருக்கணும்னு சொல்கிறார். 3ஆவது நாள் எழுந்திருக்கணும்னு சொல்கிறார்ல. இப்போ ஏன் பேதுருவுக்கு இது பிரச்சனை? 2 பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒன்று, ஆண்டவர் மேலே இருக்கிற அளவிடாத அன்பு. ஆண்டவர் மேலே, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால் வந்திருக்கிறான். ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு. நம்ம ஆண்டவரை போய் பாடுபடுத்தணுமா? நம்ம ஆண்டவர் பாடுபடணுமா? நம்ம ஆண்டவர் சிலுவையில் தொங்கணுமா, கொல்லப்படணுமா என்கின்ற அந்த அன்பு நம்ம ஆண்டவருக்கு அப்படி நடக்கக்கூடாது. அவர் என்னுடைய அன்புக்குரியவர், அவருக்கு அப்படி நடக்கக்கூடாது. அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, அவருக்கு நடந்தால் எனக்கும் நடக்கும். நான் கூட இருக்கிறேன்ல, நான் அவருடைய சீடன் தானே. அவரை கொல்லும்போது என்னையும் கொண்டு வருவாங்களே, அவரை பாடுபடுத்தும் போது எனக்கும் பாடு வருமே. இந்த 2 பிரச்சனை. அதனால தான் அவன் சொன்னான், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, பாடுகள் கிடையாது என்று கடிந்து கொள்ளத் தொடங்கினான். பாடுகள் நேரிடக்கூடாதே, பாடுகள் கிடையாது. அப்படி ஒரு உபதேசம் இப்போ ரொம்ப ஒரு கவர்ச்சியான உபதேசம் இப்போ ரொம்ப சமூக ஊடகத்தை திறந்தா ரொம்ப அருமையாக அது உலாவி கொண்டிருக்கிறது. நான் ஒரு சமூக ஊடக துணுக்கு ஒன்றை பார்த்தேன். அதனுடைய தலைப்பு, வருமான வரித்துறையினரின் கவனத்திற்கு அப்படின்னு தலைப்பு போட்டு ஒரு பிரசங்கியாருடைய அவருடைய செய்தியின் ஒரு சின்ன பகுதியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பிரசங்கியார் சொல்கிறார், நான் 1.5 கோடி ரூபாய் வீட்டில் இருக்கிறேன், 1 கோடி ரூபாய் கார் ஓட்டுறேன் அப்படின்றாரு அந்த பிரசங்கியார். அந்த பிரசங்கியார் கொஞ்சம் தமாஷான பிரசங்கியார். அவர் எப்பவுமே காரு, பங்களா, பணம் அப்படின்னு பேசக்கூடியவர். அவர் வில்லங்கமான பிரசங்கியாரா, தமாஷான பிரசங்கியாரா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் பல சமாச்சாரங்கள் அவரை பற்றி உண்டு. ஆனால் அவர் சொன்ன அந்த 2 வார்த்தையை எடுத்து போட்டு அப்படி ஒரு துணுக்கை, ஒரு நகைச்சுவை துணுக்கை
அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பல நேரங்களில் நம்ம பிரசங்கியார்கள் நகைச்சுவையாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அதாவது அந்த பிரசங்கியார் இன்னும் அதுபோல ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஆசை, அவங்க ஆசை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா தெரில, அவங்க ஆசை தான் நான் சொல்லுவேன். மற்றவங்களே ஆசை காட்டுறாங்க. ஒரே ஆசீர்வாதம் தான், உனக்கு பாடு கிடையாது, உனக்கு உபத்திரவம் கிடையாது, உனக்கு துன்பம் கிடையாது, உனக்கு சிலுவை கிடையாது, உனக்கு முள்ளு கிடையாது. அதான் இது உமக்கு நேரிடக்கூடாதே. இது பெரிய பேதுருவனுடைய கண்டுபிடிச்ச ஒரு உபதேசம் தான். இது புதுசா இன்னைக்கு வந்தவங்க, இன்னைக்கு வந்திருக்கிற நவீன பிரசங்கியார்கள் கண்டுபிடிச்ச உபதேசம் இல்லை, பேதுரு கண்டுபிடிச்ச உபதேசம். பிறகு பேதுரு அதை விட்டு மனம் திரும்பிட்டான், அதை விட்டுட்டான். பாடுகள் கிடையாது என்பது பேதுருனுடைய உபதேசம். அது அவன் கண்டுபிடித்த தவறான ஒரு உபதேசம், அவன் விட்டுவிட்ட ஒரு உபதேசம், தப்பை உணர்ந்து விட்டுவிட்ட உபதேசம். அதனால எனக்கு பிரியமானவர்களுக்கும் பாடு வரக்கூடாது, எனக்கும் பாடு வரக்கூடாது என்கிற எண்ணத்தில் எழும்பின உபதேசம். இரண்டாவது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. பாடு வரக்கூடாதுன்னு சொன்னது ஓகே, அது அன்பின் மிகுதியால் சொன்னது, தனக்கு வந்துருமோன்ற பயத்தில் சொன்னது. ஆனால் இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு ஒரு, அது எப்படி சொல்றது, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொன்னான். இதுவும் உமக்கெல்லாம் சிலுவை வராது ஆண்டவரே, உமக்கெல்லாம் பாடுகள் வராது, அம்மாலாம் யாரும் சாகடிக்க மாட்டாங்க, நீர்லாம் ரத்த சிந்த மாட்டீர். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், ஆண்டோடைய நாமத்தில். இவ்வளோ அப்படி சொல்லியிருப்பான். ஏன்னா இப்போ தானே சொன்னார் பிதாவின் வெளிப்பாடு உனக்கு உண்டானதுன்னு. உன்னை இவன் நினச்சிட்டான் இதுவும் பிதாவின் வெளிப்பாடு, நான் எனக்கு பிதாவின் வெளிப்பாடு உண்டாகியிருக்கிறது என்று கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம். நான் அப்படி நினைத்து பார்க்கிறேன். இங்கே அப்படி இல்லை. இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்வது என்றால் ரொம்ப சீரியஸாக பேசுறது, ரொம்ப சீரியஸாக, ரொம்ப ஆணித்தனமாக, ரொம்ப பலமாக பேசுறது. உமக்கு இது நடக்காது, நீர்லாம் 100 வயசு இருப்பீர், உமக்கெல்லாம் நான் தீர்க்காயுசையா, உமெல்லாம் யாரும் கொல்ல மாட்டாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் இருக்காரு. 3 நாள் தானே ஐயா பாடுகள். அதை கவனிக்கல. அந்த 3 நாள் பாடுகள் கூட அவன் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள் இப்படி தான் வருது. அது பேதுருவினுடைய, விழுந்து போன பேதுருவினுடைய தீர்க்க தரிசனம், விழுந்து போன பேதுருவினுடைய உபதேசம். அப்புறம் அதுலேருந்து அவன் எழும்பிட்டான். இந்த உபதேசத்திலேருந்து, இந்த தீர்க்க தரிசனத்திலேருந்து அவன் எழும்பிட்டான். பின்னால் அவன் பாடுகளை பற்றி ரொம்ப அழகாக 1 பேதுருல எழுதுறான். அவன் பாடுகளை பற்றி அதே பேதுரு எழுதினதை நீங்கள் பார்ப்பீங்க என்றால், அவன் ரொம்ப அழகாக எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அதில் பிதா மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார் என்றெல்லாம் அவன் எழுதுறான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். 13ஆம் வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அதனால 2ஆம் அதிகாரத்திலும் எழுதுறான் 1 பேதுருல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போனார். அதனால பாடுகளை பற்றி அவனுக்கு அவ்வளோ பெரிய வெளிப்பாடு, பாடுகளை பற்றி ரொம்ப விளக்கமாக பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். ஆகவே பாடுகள் வராது என்கிற எந்த தீர்க்க தரிசனமும் அது தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் அல்ல. பாடுகள் கிடையாது என்கிற எந்த உபதேசமும் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. அது எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனான ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணாலும்,
எப்பேற்பட்ட வானத்திலிருந்து குதிச்ச தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. ஆமென்.